ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர். இன்றைக்கி முட்டை வச்சு ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக டேஸ்டான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 6 முட்டைகள் எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீஸ் பண்ண பாத்திரத்துக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோங்க. அதுக்காக ஒரு கடாய் இல்லைன்னா நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றிட்டு அதில் ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு மூடி போட்டு ஆவி தண்ணி அதில் இறங்காமல் இருக்கும். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 5-6 முந்திரி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் ட்ரை பவுடராக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கலந்து எடுத்து வச்சிடலாங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கும். செக் பண்ணிக்கலாங்க நைஃப் விட்டு. இது நல்லா வெந்துருச்சுங்க. இது ஆற விட்டுறலாம். அடுத்து நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக பிரிஞ்சி இலைகள் ஆட் பண்ணிடலாங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்து இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளாஸியாக வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரி, பொட்டுக்கல்ல, சோம்பு அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாங்க. இது ஆட் பண்ணுறதுனால கிரேவியோட டெக்ஸ்சர் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி பீஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கிரேவியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும். பன்னீர் சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி அழகாக முட்டை க்யூப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. கிரேவியும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டை க்யூப்ஸை இதில் ஆட் பண்ணிடலாங்க. அடுத்து இந்த கிரேவியை 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா குட்டீஸ்லாம் வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க. சப்பாத்திக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. 1 நிமிஷம் கழித்து இதை எடுத்து பார்த்தோன்னா இதில் இருக்க வாட்டர்லாம் முட்டை க்யூப்ஸ் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் உப்பி வந்திருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முட்டை கிரேவி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இன்னொரு அஸ்தலான ரெசிபியில் பார்க்கலாங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.